ஹாய், வணக்கம். வெல்கம் டு உதயா அனில் vlogs. ஹலோ பொட்டேட்டோ லவர்ஸ். உருளைக்கிழங்கு வச்சு புதுசா ஒரு ரெசிபி சாப்பிடணும், டிஃப்ரெண்ட்டா சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப இந்த பொட்டேட்டோ மசாலாவை ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. ஒருவேளை நல்லா வரலன்னா பயப்படாதீங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். இதை பண்றதுக்கு 5 உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்திருக்கேன். கூடவே குடமிளகாவும் கட் பண்ணி வச்சிருக்கேன். என்கிட்ட 3 கலரும் இருக்கிறதுனால நான் எல்லாத்தையும் எடுத்திருக்கேன். இதை கிரீன் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேன்ல எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம், 3 பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 3 வெங்காயத்தை சாப்பர்ல சாப் பண்ணி சேர்த்திருக்கேன். கூடவே 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கிட்டு இது கூட மசாலாவும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், இதை எல்லாத்தையும் சேர்த்து அதோடைய பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் வதக்கிக்கலாம். மசாலா நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 3 தக்காளி அரைச்சு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, இதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இது கூட 1/2 கப் தயிர் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதுல இப்போ 1/4 கப் தண்ணியும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இதை அப்பப்ப திறந்து கலந்தும் விட்டுக்கலாம். இது குக் ஆகிற கேப்ல இன்னொரு பேன்ல எண்ணெய் விட்டு எண்ணெய்க்கு பதிலாக பட்டரும் சேர்த்துக்கலாம். 2 ஆனியனை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிட்டு கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க குடமிளகாவையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது ரெண்டும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 50% வதங்கினதுக்கு அப்புறம் இது கூட நம்ம வேக வச்சிருக்க உருளைக்கிழங்க பெரிய பெரிய கியூபா கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். குடமிளகா முழு குடமிளகா எடுத்துக்கோங்க. கிரீன் கலரா எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு கூட கிரீன் கலர் சேரும்போது பார்க்க நல்லா இருக்கும். டேஸ்ட் வைஸ் எந்த கலர் குடமிளகா சேர்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதை ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கும் சேர்த்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் லைட்டா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மெத்தி சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் சேர்த்து இந்த காய்க்கு எவ்வளவு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒண்ணா கிளறிக்கலாம். கசூரி மெத்திங்கிறது காஞ்ச வெந்தயக்கீரை தான். இதை கண்டிப்பா சேருங்க. இதை சேர்க்கறதுனால தான் இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இந்த பக்கம் கிரேவியும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இடையில நான் 2-3 தடவை கிளறியும் விட்டுட்டேன். சூப்பரா நல்லா அதோடைய ரா ஸ்மெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆயிருக்கு. இதுல நாம இப்போ வதக்கி வச்சிருக்க அந்த உருளைக்கிழங்கை எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டே சேருங்க. இதை சேர்த்ததுக்கு அப்புறம் மசாலா எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் அது கூட சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கங்க. அதுக்கப்புறம் இது கூட ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டு இதை திரும்ப ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லைன்னா அடியில் கரிஞ்சிடும். இந்த டிஷ்ஷோடைய ஒரிஜின் அதோட ஹிஸ்ட்ரி என்னங்கிறத வீடியோட எண்டில் சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக பாருங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துக்கலாம். சூப்பரா கிரேவி ரெடி ஆயிருக்கு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதை நல்லா கிளறி விட்டுட்டு கடைசியா நல்லா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலையும் சேர்த்து கிளறிட்டு 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான பொட்டேட்டோ மசாலா ரெடி. நான் இன்னைக்கு இதை பூரி கூட செஞ்சிருக்கேன். இது பூரிக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி, நான் எல்லாத்துக்கு கூட சூப்பரா இருக்கும். சாதத்து கூடவும் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம். பூரி பண்றதுக்கு 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ரவையும் சேர்த்து 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து இதை எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நல்லா கலந்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு இதை மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பூரி மாவு சப்பாத்தி மாவு அளவுக்கு சாஃப்டா இருக்கணும்ன்ற அவசியமும் இல்லை, ஊற வைக்கணும்ன்ற அவசியமும் இல்லை. பிசைஞ்ச உடனே அதை தேய்ச்சி போட ஆரம்பிச்சிடலாம். மாவு ரொம்ப நேரம் ஊறிடுச்சுன்னா பூரி எண்ணெய் இழுக்கும். அதனால உடனே போட்டுடலாம். இதை இப்போ சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டிக்கலாம். அடுத்து மாவை திரட்டிக்கலாம். சப்பாத்தி மேக்கர் இருந்ததுன்னா அதுல கூட ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ரவுண்டா வரும்.
மாவு தேய்க்கும் போது சைடுல கிராக் எதுவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எதுவும் வெடிப்பு இருந்துச்சுன்னா பூரி உப்பி வராது. இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் பூரி அதுல போட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. பூரி நம்ம திரட்டின மாவு அதுல சேர்த்ததுக்கு அப்புறம் இப்படி மேலால எண்ணெயை எடுத்து எடுத்து ஊத்தி விடணும். அமுக்கிடக்கூடாது. அமுக்கிட்டோம்னா ஓட்டை விழுந்துரும். அப்பவும் பூரி உப்பி வராது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மேல எடுத்து ஊத்துனோம்னா அழகா உப்பி வந்துடும். நாம இதுல ரவா சேர்த்திருக்கிறதுனால பூரி லேட்டானாலும் அமுங்காது, உப்பியே இருக்கும். பூரி போடும்போதெல்லாம் எனக்கு ஒரு படத்துல வர டயலாக் ஞாபகம் வரும். நான் சுட்டா பூரி புஸ்ஸுன்னு தான் வரும் அப்படிங்கிறது தான் அந்த டயலாக். இப்படி மாவு பிசைஞ்சு பக்குவமா போட்டு எடுத்தா யாரு சுட்டாலும் பூரி புஸ்ஸுன்னு தான் வரும். புஸ்ஸுன்னு வர்றது மட்டும் இல்ல, எவ்வளவு நேரம் ஆனாலும் உப்பியே இருக்கும். அவ்வளோதான், பூரியும் பொட்டேட்டோ மசாலாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு செம்மையா இருந்தது. கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி. இதுக்கு ஆலு பூனா மசாலாங்கிறது அவங்க வச்ச பேரு. பூனாங்கிறது ஒரு ஹிந்தி வேர்டு. ஃப்ரைங்கிறது அதோடைய மீனிங். பொட்டேட்டோவை நம்ம இதில் ஃப்ரை பண்ணி சேர்க்கறதுனால ஆலு பூனா மசாலா அப்படின்னு இதோடைய பேரு. இதோடைய ஒரிஜின் பெங்கால். இன்னைக்கான கோட் என்னன்னு பார்க்கலாமா? பசியோடு இருப்பவர்களுக்கு உணவளித்துப் பார். நீ இறந்த பின் காணும் சொர்க்கத்தை ஒரு நொடி பொழுதில் நீ காண முடியும். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களை நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.